ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபைண்டிங் அ நியூ ஸ்ப்ரிங் அப்படின்ற ஸ்டோரியில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஓகே, புக் பேக் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். அதில் என்ன இருக்குன்னா, த ட்ரேடர் தாட் தட் இஃப் ஹீ லாஸ்ட் ஹிஸ் கரேஜ். ஸோ ஆல்ரெடி இந்த சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? பேஜ் நம்பர் 4 பார்த்தோம். த ட்ரேடர் தாட் to himself, if I lost courage now, my leadership has no meaning அப்படின்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, the trader thought to himself. அந்த ட்ரேடர் என்ன நினச்சிக்கிட்டாரு, இப்போது நான் என்னோடய கரேஜை இழந்துட்டேன் அப்படின்னா என்னோடய லீடர்ஷிப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்த சென்டென்ஸை தான் நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே கம்ப்ளீட் பண்ணிடலாம். the trader thought that if he, இதில் அதில் இருக்கிற இதில் என்னவா மாறிடுச்சு, ஹீயாக மாறிடுச்சு, இன்டைரக்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ he lost his courage. என்ன ஆயிடுது? his leadership. அதில் மை லீடர்ஷிப்னு இருக்கும், இதில் his leadership has no meaning அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்ட் when the rock. ஸோ இதிலே பார்த்துட்டோம். எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்ட் when the rock split into or sorry everyone was surprised when the rock split into and a mighty stream of water gushed out from under it. ஓகே, இதுதான் இந்த சென்டென்ஸை இப்படி தான் நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து போயிடலாம். த ட்ரேடர் வாஸ் கோயிங் டு அனதர் கண்ட்ரி ட்ரேடர் எதுக்கு அனதர் கண்ட்ரி போனார்? செல் ஹிஸ் குட்ஸ். அவரோட நல்ல பொருட்களை விற்பனை செய்ய போனார். த கைட் குட் ஃபைண்ட் த வே பை. கைடு எப்படி வழி கண்டுபிடிக்கிறாரு? ஃபாலோயிங் த ஸ்டார்ஸை வச்சு அக்ராஸ் த டெசர்ட் போகிறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறாரு. த கைடு ஃபெல் அஸ்லீப் பிகாஸ் ஹீ, எதுக்காக கைடு ரொம்ப அசந்து தூங்கிட்டார்? வாஸ் டயர்டு ஃப்ரம் த ஹீட். அந்த வெயில் தாக்கத்தின் காரணமாக நைட்டு அசந்து தூங்கிட்டார். த ட்ராவலர்ஸ் கம்ப்ளைண்ட் தட் தே, அவங்கக்கிட்ட என்ன இல்லைன்னு ட்ராவலர்ஸ் லீடர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஹேட் நோ வாட்டர், அவங்கக்கிட்ட தண்ணி இல்லைன்னு. ட்ரேடர் நியூ தட் ஹீ குட் ஃபைண்ட் வாட்டர் வென் ஹீ saw. ட்ரேடருக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? அ clump ஆஃப் கிராஸ். அந்த இடத்துல patch ஆஃப் கிராஸ் இருந்ததுனால. த யங் மேன் used dash to break the rock. அந்த ராக்கை யங் மேன் எப்படி உடைச்சாரு? அ ஹேமர், கடப்பாரை வச்சு. ஓகே, அடுத்து போயிடலாம். ஓகே, இதில் பேஜ் நம்பர் 6 ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்னா, சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், பட் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் வேறையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதிலே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ஹார்னு ப்ரொனவுன் பண்ணக்கூடாது. ஆர் ஆர் ஆர். பை சி சி. சன். ஓகே, சரிங்களா? இதில் அதாவது இந்த லெசனில் வர ஒரு சென்டென்ஸில் இருந்து இவங்க ஹோமோஃபோன்ஸ் எடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், பட் மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் வேறு இருக்கும். இந்த ஆர்னா என்ன? மணிக்கணக்கு. இந்த ஆர்னா என்ன? மக்கள், நம்ம, அவர், நம்ம எல்லாரும். இந்த பைனா என்ன? பை த பீப்புள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பை ஹிம், இட் டிட் ஃபார் பை ஹிம். ஸோ அது இந்த பைனா என்னது? வாங்கிறது. இந்த சீனா என்னது? கடல். இந்த சீனா என்ன? பார்க்குறது. இந்த சன்னா என்ன? மகன். இந்த சன்னா என்ன? சூரியன். ஸோ சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் வேறையாட்டிருக்கு. ஓகே, இதுக்கான எக்ஸசைஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஃபில்லிங் இன் த blanks by choosing the correct word from the brackets. One has been done for you. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். இதில் ஒன்று அவங்க நமக்கு பண்ணி தந்திருக்காங்க. இதுக்கு மீனிங் பார்த்துடலாம். மை grandmother had a pet deer that was very dear to her. ஒன்றும் இல்லை, கிராண்ட்மதர் ஒரு அழகான டீர் வச்சுருக்குறாங்க, மான்குட்டி வச்சுருக்குறாங்க. அது
கிராண்ட் மதருக்கு ரொம்ப டியரஸ்ட்டாக ரொம்ப பிடிச்சதாக இருக்குது டீர், ரொம்ப டியராக இருக்குது. ஓகே, அடுத்த போயிடலாம். வாட் இஸ் த கேப் ஃபேர் ஃப்ரம் ஹியர் டு த புக் ஃபேர்? இப்போ புக் ஃபேர் ஃபெஸ்டிவல்னால் எங்கே போகிறோம் நம்ம? புக் ஃபேர் ஃபெஸ்டிவல் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதுக்கு ஸ்பெல்லிங் வேறு இருக்குது பாருங்கள். நம்ம இங்கே இருந்து கேபு பிடிச்சி அந்த புக் ஃபேர் ஃபெஸ்டிவல் போகிறதுக்கு நமக்கு எவ்வளவு ஆகும்? ஸோ இது எவ்வளவு? இது புக் ஃபேர், அது ஒரு இது புக் ஃபேர் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அடுத்து, we were not allowed to read aloud in the classroom. So we were not allowed to read aloud. ஸோ இது சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சத்தமாக சொன்னீங்கன்னா, அதாவது நீங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ளே புக்கை சத்தமாக படிக்கக்கூடாது, அதான் இதோட மீனிங். அடுத்து, ஐ கேன் ஹியர் ஹர் ஃப்ரம் ஹியர். ஸோ அவள் பேசுகிறது எனக்கு இங்கேருந்தே கேட்குது, இங்கே வர கேட்குது. ஐ கேன் ஹியர் ஹர் ஃப்ரம் ஹியர், அவள் கூப்பிட்றது இங்கே வர எனக்கு கேட்குது. அடுத்து, the whole floor was wet because of single hole in the pipe. ஸோ சின்ன ஒரு ஹோலால், பைப்பில் இருக்க சின்ன ஒரு ஹோலால் மொத்த ஃப்ளோர், மொத்த தரையும் நனைஞ்சிருச்சு, அதான் இதோட மீனிங். அடுத்து, the night guarded the king that night. ஸோ நைட்னா யார்? சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க? அந்த ராஜாவை அந்த முழுவதும் பாதுகாத்தாங்க, அதான் இதோட மீனிங். சரி, அடுத்து போயிடலாம். சரி, ஓகே, இதில் காமன் நவுன் ப்ராப்பர் நவுன்னா என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? காமன் நவுன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பீப்புள், ஒரு அனிமல், இல்லைன்னா ஒரு திங்ஸ், இந்த மாதிரி விஷயத்த பொதுவாக சொல்கிறது, அது காமன் நவுன். சரிங்களா? பட் ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மனிதனையோ, ஒரு பர்டிகுலர் அனிமலையோ, இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸையோ, ஒரு இடத்தையோ, இல்லை ஒரு பர்டிகுலர் பொருளையோ தனித்துவமாக சொல்கிறது ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இப்போது குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா அது கலெக்டிவ் நவுனில் வந்துடும். ஸோ இதில் பீப்புள் அப்படின்றது ஒருத்தரை மட்டும் குறிக்கலை, பொதுவாக ஒரு பீப்புள், ஒரு மக்கள் கூட்டம் அப்படின்னு. டெசர்ட், பாலைவனம். கேமல், இது ஒரு அனிமல். சரிங்களா? பொதுவாக புக், புத்தகம், இதுக்கு எதுக்குமே வந்துட்டு நேம் மென்ஷன் பண்ணல. ஸோ கேமல் அப்படின்றது ஒரு மிருகத்தை தான் குறிக்குது. ஸோ இதில் அனிமல்னு அவங்க போட்டிருக்கலாம், கேமல்னு போட்டிருக்காங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், நம்ம இந்த மூணுக்கும் பார்த்துடலாம். இப்போது பீப்புள், சரிங்களா? பீப்புள்னால் என்னது? மக்கள் கூட்டம். ஸோ இந்த பீப்புளுக்கு பதிலாக ஒரு பர்சனை சொல்கிறாங்க, அதை வந்து ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். இப்போ பீப்புள், அந்த பீப்புள் கூட்டத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அந்த ஒருத்தர் பேர் என்ன? இப்போ அந்த ஒருத்தர் பேர் என்ன? சாரான்னு வச்சுப்போம். சரிங்களா? இல்லைன்னா சையதுன்னு வச்சுப்போம். அப்போது சையத் அப்படின்ற ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. இல்லைனா சையதுன்னு அந்த குரூப்பில் ஒருத்தரை எனக்கு தெரியும் அப்படின்றது வந்து ப்ராப்பர் நவுன். சரிங்களா? அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டிங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். அந்த கூட்ட ஜனங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது காமன் நவுன். சரி, டெசர்ட், பாலைவனம், நிறையா டெசர்ட் இருக்குது. தார் டெசர்ட் இருக்குது, சஹாரா டெசர்ட் இருக்குது. ஸோ டெசர்ட் அப்படின்ற பேர் வந்து என்ன நவுன்? காமன் நவுன். ஆனால் சஹாரா டெசர்ட்டுன்னு சொன்னோம், தார் டெசர்ட்டுன்னு சொன்னோம், அந்த டெசர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்லி போட்டோம் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இப்போ கேமல் அப்படின்றது அனிமல், கோட்டுன்றது அனிமல். ஸோ அதுக்கு பேர் கொடுத்தா அது ப்ராப்பர் நவுன், பேர் கொடுக்காம விட்டால் காமன் நவுன். புக் அப்படின்றது புத்தகம். இப்போ அந்த புக்குக்கு இங்கிலீஷ் புக், தமிழ் புக், மேத் புக் அப்படின்னு நம்ம புக்குக்கு முன்னாடி பேர் சொன்னோம்னா அது ப்ராப்பர் நவுன். வெறும் புக்குன்னு சொன்னால் அது காமன் நவுன். சரிங்களா? இதான் இதோட வித்தியாசம். சரி, இதையே நம்ம வந்துட்டு கூட்டமாக சொல்கிறோம். கூட்டமாக சொல்கிறத என்ன சொல்லுவோம்? கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். ஒன்றுமே இல்லை, அ குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் அனிமல்ஸ், குரூப் ஆஃப் திங்ஸ் ஆர் கால் கலெக்டிவ் நவுன். சரிங்களா? இப்போ கேரவன்னா நீங்கள் கேரவன்றது உங்களுக்கு வந்து எப்படி என்ன தெரியும்? கேரவன்னா ஒரு வண்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதில் கேரவன்னா பொதுவாகவே உங்களுக்கு மூவியில் கேரவன் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஆனால் கேரவன்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வித் தேர் காட் அண்ட் அனிமல்ஸ்
அந்த குரூப் ஆஃப் காட் அவங்களோட வண்டிகளோடையும் அனிமல்ஸோடையும் எங்கேயாவது டுகெதர். ஓகே, தே வாக் டுகெதர், இல்லைனா தே ட்ரைவ் டுகெதர். அப்படி கூட்டமாக போனாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கேரவன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இதோட மீனிங். ஹேர்டு அப்படின்னா, ஹேர்டுனா ஒன்றுமே இல்லை, யானை கூட்டத்தை ஹேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, டீம். டீம்னா என்னது? ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபுட்பால் டீம், ஒரு வாலிபால் டீம், ஒரு பேஸ்கெட் பால் டீம், அதெல்லாம் போகுது அப்படின்னா அதை டீம்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஸ்வாம். ஸ்வாம் ஸ்வாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் லார்ஜ் குரூப் ஆஃப் பீஸ், அதாவது தேனீக்கள் கூட்டம், அதை ஸ்வாம்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ ப்ராப்பர் நவுனுக்குள்ளே எக்ஸசைஸ் போயிடலாம். ப்ராப்பர் நவுன், ரைட் அ ப்ராப்பர் நவுன் ஃபார் ஈச் காமன் நவுன். இது காமன் நவுன், நம்ம அதுக்கு ப்ராப்பர் நவுன் எழுதுகிறோம். ஒன்றும் இல்லை, ரிவர் அப்படின்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, இதில் எந்த ரிவர்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அந்த ரிவர் பேரை எழுதிட்டிங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். பொதுவாக சொன்னால் ரிவர், பேரோட சொன்னால் ப்ராப்பர் நவுன். பொதுவாக சொன்னால் காமன் நவுன், பேரோட சொன்னால் ப்ராப்பர் நவுன். ஓகே, சரி. சிட்டி, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், இது எல்லாமே சிட்டி தான். ஓகே, அடுத்து போயிடலாம். டெசர்ட். டெசர்ட் என்ன டெசர்ட்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருக்கேன்? சஹாரா டெசர்ட், தார் டெசர்ட், கிரேட் விக்டோரியா டெசர்ட்னு ஒன்று இருக்குது, அரேபியன் டெசர்ட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் எழுதுகிறோம்? சஹாரா, அது ஒரு டெசர்ட். ஓகே, கண்ட்ரி. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், படிச்சிருக்கோம். ஸோ கண்ட்ரினாலே இந்தியா. ஓகே, நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, நான் இந்தியா எழுதியிருக்கேன். டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, எல்லாமே டே தான். பொதுவாக நம்ம டேன்னு சொல்கிறோம், டேஸுன்னு சொல்கிறோம். அதில் பேர் சொல்லி சொல்கிறது ப்ராப்பர் நவுன். பிளானட். ஸோ பிளானட்ஸ் என்னது? கோள்கள். கோள்கள்னால் என்ன? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர். சரி, நான் மாஸ் எழுதிக்கிறேன், பிளானட். ஓகே, அடுத்து போயிடலாம். அண்டர்லைன் த காமன் நவுன்ஸ் அண்ட் சர்க்கிள் த ப்ராப்பர் நவுன்ஸ் இன் த பேசேஜ். ஸோ காமன் நவுன் என்ன? இதில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சன், காமன் நவுன். மகன், சரிங்களா? ஹவுஸ், பர்சன். பிளேஸ், வீடு, பிளேஸ், காமன் நவுன். ஹீ, பர்சன் குறிக்குது. வில்லேஜஸ், இது வந்து பொதுவாக சொல்லுது, பீப்புள், வில்லேஜஸ் போட்டுக்கலாம். வில்லேஜ், அது போட்டுக்கலாம். அது மாதிரி இதுலேயும் சன் போட்டுக்கலாம், ஹீ போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாமே போட்டுக்கலாம். ஹிஸ் சன், இது எல்லாமே போட்டுக்கலாம். சன் பர்டிகுலராக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ Kanu chased his son Gopi out of the house as he and the villagers could no longer tolerate his loud songs. In another village, Panchu asked his son Bhaga to leave as he was sick of his loud drumming. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்கான மீனிங் என்னென்னா, கானு அவரோட சன் கூப்பியை எதுக்காக வீட்டை விட்டு துரத்துறாரு அப்படின்னா, அவரும் அந்த ஊர்க்காரங்களும் துரத்துறாங்க அப்படின்னா, அவர் சத்தமாக பாடுற பாட்டை அவங்களால தாங்க முடியலன்னு துரத்துறாங்க. இன்னொரு வில்லேஜில் என்னாச்சு அப்படின்னா, பஞ்சு பாகா அவரோட சன்னை வீட்டை விட்டு வெளியேற்றுறாரு. எதுக்கு அப்படின்னா, அவரோட லவுடு ட்ரம்மிங், அந்த ட்ரம்மிங் சவுண்டை அவரால் தாங்க முடியல அப்படின்றதுனால. ஓகே, சரி, ஓகே. இதுதான் வந்து காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். இதில் ப்ராப்பர் நவுன் என்ன அப்படின்னா, இந்த பேர் என்னது? ப்ராப்பர் நவுன். கானு அப்படின்றது பேர், ப்ராப்பர் நவுன். இந்த நேம் ப்ராப்பர் நவுன். சரிங்களா? அடுத்து அப்புறம் பஞ்சு, இது என்ன நவுன்? ப்ராப்பர் நவுன், பேரை குறிக்குது. பாகா, பேரை குறிக்கிறதுனால ப்ராப்பர் நவுன். ஓகே, சரி. கலெக்டிவ் நவுன் போயிடலாம். இதில் unscramble the letters and write the collective nouns. ஸோ இந்த unscramble ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. a dash of lines,
இதில் என்ன அ ப்ரைட் ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ளைட், ஒன்றும் இல்லை, ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ். ஓகே. அடுத்து bunch of grapes. அடுத்து a colony of ants. அடுத்து litter of puppies. gang of thieves. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், a group of people இல்லைன்னா group of animals, group of things, இது எல்லாம் குறிக்கிறது கலெக்டிவ் நவுன்ஸ். அன்ஸ்கிராம்பிளாக இருந்தது ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து போயிடலாம். அதே தான் கலெக்டிவ் நவுன்ஸுக்கு நான் ஆல்ரெடி கேரவன், அப்புறம் ஹர்ட், டீம், ஸ்வாம் அப்படின்லாம் நான் மீனிங் சொன்னேன் உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. அதே தான் இதில் எலிஃபண்ட்ஸ் ஹெட், குரூப் ஆஃப் எலிஃபண்ட். ஷீப் என்ன சொல்லுவோம்? ஃபாக் ஆஃப் ஷீப். பீப்புள் என்ன சொல்லுவோம்? க்ரௌடுன்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷை என்ன சொல்லுவோம்? சோயல். மங்கி என்ன சொல்லுவோம்? ட்ரூப் ஆஃப் மங்கீஸ் சொல்லலாம், ட்ரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸுன்னு சொல்லலாம், பஞ்ச் ஆஃப் கீஸ் சொல்லலாம். ஓகே. புக், பைல் ஆஃப் புக்ஸ். ஓகே, பைல். டான்சஸ், ட்ரூப், ஒரு புது ட்ரூப் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ டான்சஸ், ட்ரூப். அவ்வளோதான். அடுத்து போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர்ட்ஸை நம்ம இதில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. த டெசர்ட் நேஷ்னல் பார்க்